வணக்கம். சென்னையோடைய பின்கோட் சீரீஸில் ராயப்பேட்டா சென்னை 14 பற்றி பல எபிசோட்களில் ஒரு வரலாறை பார்த்து முடித்தோம். அடுத்தது சென்னை 15 சைதாப்பேட்டை. இதுவும் சென்னை நகரத்தில் இருக்கிற ஒரு மிக பழமை வாய்ந்த வரலாறு படைத்த ஒரு பகுதி. வாங்க சைதாப்பேட்டை நோக்கி போகலாம். சைதாப்பேட்டையோட வரலாறை எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பின்குறிப்பு, அதாவது ஒரு ஃபுட் நோட் நான் முதல்லையே கொடுத்துடுறேன். வரலாறு அப்படிங்கிறது ஒரு தேதியிலேருந்து ஆரம்பமாகுது. அதாவது சான்றுகள், கல்வெட்டுகள், சுவடுகள் இதெல்லாம் பார்த்து கொடுக்குற கதை. நம்பிக்கை அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு பகுதி. வரலாறும் நம்பிக்கையும் பல இடத்துல ஒன்றாக போகவே முடியாது. அதனால வரலாறு தான் நிஜம், நம்பிக்கை மூலமாக வந்த கதைகள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதே போல் வெறும் கதைகளை வச்சே வரலாறை கட்ட முடியும், இதுக்கு சான்றுகள் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு முன்குறிப்பாக பின்குறிப்பாக எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை மனதில் வைத்து தான் இன்றைய எபிசோடை நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆக சென்னை 15 சைதாப்பேட் வரலாறை பார்க்கலாம். சென்னை 15 அப்படின்னு நினைத்தாலே அடையார் நதி ஓரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பகுதி. ஒரு பக்கம் மாம்பலம், தியாகராய நகர் அப்படிங்கிற டி நகர், இன்னொரு பக்கம் கிண்டி, இதற்கு நடுவே இருக்கிற ஒரு பெரிய பகுதி. இன்னும் ஒரு பக்கம் செயின்ட் தாமஸ் மவுண்ட். இந்த சைதாப்பேட்டை அப்படிங்கிறத பார்த்த உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது அந்த மறைமலை அடிகள் பிரிட்ஜு தான். பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சைதாப்பேட்டையோட வரலாறு தான் எல்லாருக்குமே தெரியுமே. ஒன்று லிட்டில் மவுண்ட் சர்ச்சு, அடுத்தது காரணீஸ்வரர் கோவில், மூணாவது மறைமலைகள் அடிகள் பாலம், அப்புறம் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிட வேண்டியது செயின்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக. இவ்வளோ தானே வரலாறு அப்படின்னு. ஆனால் இந்த சைதாப்பேட்டையோட வரலாறில் பல தளங்கள் இருக்குது. ஒரு பழைய தளம், அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் காலத்து தளம், அப்புறம் சமீப கால வரலாறு. இப்படி பிரித்து சைதாப்பேட்டையோடைய வரலாறை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சைதாப்பேட்டையில் இருக்கிற பழைய சின்னங்கள், அதாவது பல்வேறு மதங்களை சார்ந்த சின்னங்கள், அதை வைத்தே வரலாறை பார்க்கலாம். நம்பிக்கை மூலமாக போனோன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது லிட்டில் மவுண்ட், அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் சர்ச். அதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட சீடர் அர்ச்சுத்தோமையர், அதாவது செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததாகவும் இந்த இடத்துல இருந்து தவம் புரிந்ததாகவும் தான் புராணங்கள் சொல்கிறது. அதுவும் கிறித்துவ புராணங்களில் இதுதான் சொல்லப்படுகிறது. இதுக்கு ஆதாரபூர்வமாக சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் தேட முடியாது. ஆனால் இந்த லிட்டில் மவுண்டில் ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே ஒரு காலுடைய சின்னம் அந்த பாறையில் இருக்குது. அதுதான் செயின்ட் தாமஸுடைய பாத சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அருகே அவரே செதுக்கிய ஒரு சிறிய சிலுவை பாறையில் இருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு நீர் ஊற்று, இதோட தண்ணியை குடித்தா உடலில் இருக்கிற அத்தனை வியாதிகளும் போய்விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த சர்ச்சுக்கு அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு பெயர். ஆனால் இந்த சர்ச் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 16வது நூற்றாண்டில் தான், 1551 ஆண்டு கட்டப்பட்ட சர்ச். போர்த்துகியர்களால் கட்டப்பட்டது. போர்த்துகியர்கள் ரோமன் கேத்தலிக் கிறித்துவர்கள், அவர்களுக்கு செயின்ட் தாமஸ் மிகவும் முக்கியமான ஒரு செயின்ட். அதனால் அவரை தேடி இந்த இடத்துல அவர் வந்தார் அப்படி என்று நம்பி அவர்கள் அந்த சர்ச்சை கட்டினார்கள். பிற்காலத்தில் இந்த வரலாறு முதல் நூற்றாண்டு வரையில் எடுத்து செல்லப்பட்டது. போர்த்துகீயர்கள் 16வது நூற்றாண்டில் எதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும்? ஒருவேளை இந்த இடத்துல நெசவாளர்கள் ஏற்கனவே வசிக்க ஆரம்பித்திருக்கலாம். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு நதி, அந்த நதிக்கு நடுவில் இருக்கிற பகுதி ஏராளமாக நீர்வளம், அது எப்போவுமே நெசவாளர்களுக்கு தேவை. அவர்கள் இந்த இடத்துல வந்து
வசிக்க ஆரம்பித்திருக்கலாம். எந்த பகுதியிலேருந்தெல்லாம் இந்த நெசவாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற கோவில்கள்லேருந்து நமக்கு கொஞ்சம் வரலாறு கிடைக்கிறது. முதல்ல காரணீஸ்வரர் கோவில், செங்குந்த சமூக மக்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுக்கு சான்றுகளும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கோவில் 1500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்வெட்டுகளை எடுத்து பார்த்தோம், ஆதாரபூர்வமாக வரலாறு பார்த்தோம்னா 400 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. செங்குந்த சமூக மக்கள், அதாவது கைக்கோளர்கள், இவர்கள் நெசவாளர்கள் தான். முதல்ல இராணுவ படைகளில் இருந்து அதற்கு பிறகு நெசவாளர்களாக மாறினவர்கள். அந்த காலகட்டத்தில், அதாவது 16வது 17வது நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர்கள் ஏராளமாக குஜராத்திலிருந்து சௌராஷ்டிர மக்களை நெசவாளர்களாக கொண்டு வந்த உடனே இந்த கைக்கோளர்கள் மதுரை பகுதியிலிருந்து கிளம்பி பல இடங்களுக்கு சென்றதாக, இடம்பெயர்ந்ததாக நமக்கு தெரிய வருது. அப்போது இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே வசிக்க ஆரம்பித்திருக்கலாம். நெசவாளர்கள், அதுவும் இந்த செங்குந்த மக்கள் எங்கே சென்றாலும் அவர்களுடைய சிவன் காரணீஸ்வரர் என்று பெயர். அம்பிகை பெயர் ஸ்வர்ணாம்பிகை. பிற்காலத்தில் 18வது நூற்றாண்டில் இதே செங்குந்தர்கள் மயிலாப்பூர் பகுதிக்கு வந்து அங்கேயும் ஒரு காரணீஸ்வரர் கோவில், ஒரு ஸ்வர்ணாம்பிகை அம்மன் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். இப்போவும் அந்த கோவில் மயிலை பகுதியில் இருக்கிறது. காரணீஸ்வரர் கோவில் நெசவாளர்கள்னால வந்தது. நெசவாளர்கள்னால தான் போர்த்துகீயர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள் எல்லாருமே இந்த தொண்டை மண்டல பகுதியில் துணி வியாபாரத்துக்காக தான், இங்கேருந்து துணியை, சீலையை ஏற்றுமதி செய்வதற்காக தான் வந்திருந்தாங்க. அதனால் இந்த பகுதிக்கு அவங்கள தேடி வந்திருக்கலாம். நெசவாளர்கள் இருந்தாலும் அந்த துணிக்கு வியாபாரம் பண்ண வேண்டியவங்க தனியாக இருக்கணுமே. நெசவாளர்களால் நூல் நூக்க முடியும், அந்த நெய்து கொடுக்க முடியும். அந்த துணியை வியாபாரம் யார் செய்வாங்க? பலிஜா செட்டி சமூகம், கோமட்டி செட்டி, அதாவது ஆரிய வைசியர்கள், பலிஜா செட்டி, இவர்கள் தான் பெரும்பாலும் அந்த காலத்தில் இந்த துணி வியாபாரத்தில் இருந்தாங்க. பலிஜா செட்டி சமூகம் இந்த இடத்துக்கு வந்து அவங்களும் ஒரு கோவிலை கட்டினாங்க. அதுக்கு தான் ரகுநாதபுரம் அப்படின்னு அந்த பகுதிக்கு பேர் வச்சாங்க. எப்படி இந்த காரணீஸ்வரர் கோவில் இருக்கிற பகுதிக்கு காரணி அப்படின்னு பெயர் வந்து இந்த செங்குந்தர்கள் கொடுத்தாங்களோ, அதே போல் ரகுநாதபுரம் அப்படின்னு ஒரு ராமர் கோவில் கட்டி அந்த இடத்துல பலிஜா செட்டிகள் அவங்களுடைய வழிபாடு நடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த ராமர் கோவில் கோதண்டராமர் கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நேர் எழுத்தப்புறத்தில் ஒரு மிக அழகாக இருக்கிற ஒரு ஹனுமார் கோவில், அந்த ராமர் சன்னதியை பார்த்தாப்புலேயே இருக்கிற ஒரு ஹனுமார் கோவில். ஆனால் இன்றைக்கு போய் நீங்கள் வந்து ரகுநாத சுவாமி கோவில், ராமர் கோவில்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இங்கே ஒன்றுமே அந்த மாதிரி கிடையாதே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம சுவாமி கோவில், அதை சொல்கிறீங்களா, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு காமிப்பாங்க. இந்த ராமர் சன்னதி வந்த பிறகு ஒரு 19வது நூற்றாண்டில் ஒரு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதியும் அந்த இடத்துல கட்டப்பட்டு இந்த கோவிலுக்கு அந்த பேரே வந்து விட்டது. பழைய பெயர் இதற்கு ரகுநாதபுரம் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கோவிலோட மடப்பள்ளியில் ஒரு கல்வெட்டு இருக்குது. ஜெயராம செட்டி, இவர் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆய்வுத்துறையில் குமாஸ்தாவாகவும் ஹெட் சிரஸ்ததார், அதாவது தலைமை குமாஸ்தாகவும் இருந்திருக்கிறார். அவர் பணம் கொடுத்து தான் இந்த மடப்பள்ளி கட்டப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு. அதிலேயே எழுதியிருக்கு ரகுநாதபுரம் என்கிற சைதாப்பேட்டை அப்படின்னு. அந்த கோவிலுக்கு, அந்த பகுதிக்கு என்ன பழைய பெயர் அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அதே போல் இந்த பகுதியில் ஒரு கடும்பாடி சின்னம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. இந்த கடும்பாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் பகுதிக்கு அருகே ஒரு காலத்தில் ஏராளமாக நெசவாளர்கள் வசித்து வந்த ஒரு பகுதியாக இருந்தது. அவர்கள் அங்கேருந்து சென்னைக்கு வந்த பொழுது அவர்கள் வழிபடும் அந்த தெய்வத்தை ஒரு புற்றில் வந்து அந்த அம்மனை பாவித்து அதே இடத்துல ஒரு கோவிலும் கட்டி அந்த அம்மனுக்கு கடும்பாடி சின்னம்மன் கோவில் அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. இது எல்லாவற்றுக்கும் பிறகு 18வது 19வது நூற்றாண்டில் அதே செங்குந்தர்கள் ஒரு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் இந்த சைதாப்பேட்டையில் கட்டியிருக்காங்க. அதுக்கு செங்குந்த சமூக சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னே பெயர்.
அடுத்தது இதே பகுதியில் இருக்கிறது ஒரு சௌந்தரேஸ்வரர் கோவில். சமீப காலத்தில் அதுக்கு வட திருநாரையூர் அப்படின்னெல்லாம் பெயர் கொடுத்து நாரைக்கு முக்தி கொடுத்த தலம் அப்படின்னெல்லாம் சொல்லி 7வது நூற்றாண்டுலேருந்து இருக்கிற கோவில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரசோடைய ஆவணங்களை எடுத்து பார்த்தோன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடி 32,000 சதுர அடியில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு நமக்கு துல்லியமாக தெரிய வருது. அதாவது இதுக்கு ஒரு பெரிய வரலாறு அப்படிங்கிறது கிடையாது. சமீப காலத்தில், அதாவது 19வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு தெரிய வருது. ஆக பழைய வரலாறு அப்படிங்கிறது போர்த்துகிய மக்கள், நெசவாளர்கள், அதாவது செங்குந்தர்கள், அந்த துணி வியாபாரத்தில் ஈடுபட்ட பாலிஜா செட்டி, இவர்கள் மூலமாக வந்த ஒரு வரலாறு தான் இந்த சைதாப்பேட்டை. சரி, இந்த சைதாப்பேட்டை அப்படிங்கிற பெயர் எப்போ வந்தது? கிழக்கிந்திய கம்பெனி 1639வது வருடம் சென்னைக்கு வந்து இந்த இடத்துல ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை கட்டியது. அதற்கு பிறகு இந்த பகுதியில் எந்தெந்த கிராமத்திலெல்லாம் நெசவாளர்கள் இருந்தாலோ அவர்கள் எல்லாருடன் சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தது. அப்போது இந்த பகுதி மேலேயும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு கண் வந்தது. 1710வது ஆண்டு ஆர்காட்டில் ஒரு புது நவாப் வந்தார். அவர் தான் 3வது நவாப், சாதத்துல்லா கான் அப்படின்னு பெயர். நவாபு பட்டம் ஏற்ற பிறகு தனக்கு பெயர் கொடுத்தது சாதத்துல்லா கான். அதற்கு முன்னாடி அவருடைய பெயர் முகமது சயீத். அவர் பதவிக்கு வந்த உடனே, அதுவும் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆதரவில் தான் பதவிக்கு வந்த உடனே இந்த பகுதியை அவருடைய கிராமமாக ஆக்கி அதற்கு சைதாப்பேட்டை அப்படின்னு பெயர் கொடுத்தார். பிற்காலத்தில் அவர் 1732வது வருடம் அவர் மரணம் அடைந்து விட்டார். 1769வது வருடம் சைதாப்பேட்டை கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதோடைய ஆங்கில வரலாறு தொடக்கமாகிறது. இந்த நவாப் சாதத்துல்லா கானுடைய பெயரில் இப்போவும் இந்த சைதாப்பேட்டையில் நவாப் சாதத்துல்லா கான் மஸ்ஜித், அதாவது ஒரு மசூதி இருக்கிறது. ஒரு தெரு, ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா பெரிய மசூதி நின்றுட்டுருக்கும். அதை சமீப காலத்தில் ஒரே நவீன பாணியில் மறுபடியும் கட்டி வரலாறு சான்றுகள் இருந்த பகுதியெல்லாம் இடித்து தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பெயரை பார்த்தது தான் நமக்கு வந்து இதுக்கு அந்த நவாபுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு தெரிய வருது. நவாப் காலத்திலேருந்தே இருந்த கிராமம் அப்படிங்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் சான்று இருக்குது? இந்த இடத்துல ஒரு கொத்தவால் சாவடி இருக்குது. ஏன் கொத்தவால் சாவடி வெறும் டவுனில் மட்டும்தான் இருக்க முடியுமா? இங்கேயும் இருந்திருக்கு. நவாபுடைய காவல் படைக்கு தலைமை செய்பவருக்கு தானே கோத்வால் அப்படின்னு பெயர். அதாவது அவருடைய இடம் அந்த இடத்துல இருந்ததுனால அதுக்கு கோத்வால் சாவடி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு பெயர் வந்தது. இதெல்லாம் வைத்து தான் சைதாப்பேட்டையோடைய பழைய வரலாறு என்ன அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. அடுத்த வாரம் சைதாப்பேட்டையோடைய ஆங்கில வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறிலிருந்து புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.